அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக ஆவலாக கேட்டுட்டு இருந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய தமிழ் கேர்ளோட ஹோம் டூர் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸில் இப்போ ரீசெண்டான டைமில் அடிக்கடி எல்லாருமே கேட்டது, அக்கா ஹோம் டூர் வீடியோ போடுங்க, ஹோம் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு தான். சரி, ஃபைனலாக வந்து இன்றைக்கி அதுக்கான சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. ஃப்ரண்ட் சைடு இது தான், அந்த சைடு நிற்கிது பார்த்தீங்களா, இது வந்து மாஸ்டரோட காருங்க, என்னோட ஹஸ்பண்டோட காரு. நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, நீங்கள் ஏன் உங்களோட ஹஸ்பண்டை வந்து மாஸ்டர்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு. என்னோட ஹஸ்பண்டுங்க ட்ரைனிங் டீச்சர் அப்படிங்கிறதுனால இங்கே உள்ளவங்க வந்து மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. அப்படியே கூப்பிட்டு எனக்கும் அது பழக்க தோஷத்தில் வந்து பழகிருச்சு. அதனால மாஸ்டர் ஒரு மரியாதையாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு வயசில் வந்து பெரியவங்க அப்படிங்கிறதுனால மாஸ்டர்னே நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, காஷ்மீரில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கல்ல, இந்த இடம், இந்த வீடு வந்து உங்களோட சொந்த வீடா அப்படின்னு. ஆமாங்க, இது நம்ம சொந்த வீடு தான். சரி, இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாமா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதாங்க நம்ம காஷ்மீர் வீட்டில் இருக்கக்கூடிய முன்புற பகுதி. இப்படி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போகணும். வீட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஷீட் தான் வந்து போட்டிருக்கோம். நம்ம இன்னும் காங்கிரீட் வந்து போடலைங்க, காங்கிரீட் வந்து போடலை, கல் வீடு தான். மேலே வந்து ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கோம். இது அன்றைக்கி வந்து மாஸ்டர் வந்து மேக் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஏன்னா இப்போ சம்மர் டைம், வின்டர் டைம்லலாம் வந்து துணி வந்து வெளியே தான் வந்து காய போட்டுட்ருந்தேன். இப்போ சின்ன பிள்ளை துணியெல்லாம் காயப்போட வந்து இடம் வந்து பற்ற மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால இந்த இது வந்து மேக் பண்ணாங்க பார்த்தீங்களா. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி மேலே வந்து நம்ம போட்டு வச்சுருக்கிறது சீட் மட்டும்தான், இன்னும் வந்து காங்கிரீட் வந்து போட கிடையாது. இந்த சைடு தான் நம்ம வீட்டுக்கு வந்து உள்ளே வந்து போயாகணும். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போகலாம். தெரியுதா? இப்போ நம்ம வந்தோம்ல, வெளியே இருந்து படி இருக்கும், படியை தாண்டின உடனே இங்கே ஒரு ஹாலுங்க, குட்டியாக ஹாலு, லாபி, என்ன வேணாலும் நம்ம வசதிக்கு ஏற்ப சொல்லிக்கிற வேண்டியதா. பார்த்தீங்களா, தெரியுது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில். இது வந்து ஷூ ராக்குங்க, நூர்ஜஹானோட ஷூ, மாஸ்டரோடது, என்னோடது எல்லாமே உள்ளே தான் வச்சுருப்போம். இது வந்து என்ன அப்படின்னா துணி காய போடுற ட்ரே. இப்போ வின்டர் அப்படிங்கிறதுனால பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுகி இந்த சைடாக வந்து நல்லா நீட்டாக வந்து அடுக்கி வச்சுருவேன். இது வந்து புதுசாக அன்றைக்கி வாங்கினோம்ல அந்த குக்கர் தான். கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிங்க, வெங்காயம், அதுக்கான வந்து அதில் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, வெங்காயம் வந்து எப்படி கண்டு முளைச்சி வந்து நிற்கிது அப்படின்னு. அப்படியே இந்த சைடு பாருங்கள், இது வந்து ஒரு அலமாரிங்க, ஒரு வேர்ட்ராப் வந்து இருக்குது. நம்ம அன்னநாடு பயன்படுத்தக்கூடிய துணிகள் வந்து நான் அதெல்லாம் வச்சுருப்பேன். இது வந்து அங்கே ஷெட் ஹோமுக்கு வந்து எடுத்து வைக்கணும், அதுக்காக மாஸ்டர் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. இது நூர்ஜஹானோட சைக்கிள் வழக்கம் போல். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் இடங்க, வாஷ் பேஷன் ஏரியா. நம்ம வீட்டில் ஒரே ஒரு வாஷ் பேஷன் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வீடு வந்து இன்னும் நம்ம முழுசாக வந்து கட்டி முடிக்கலை அப்படிங்கிறதுனால சரி இது மட்டும் இப்போதைக்கு நம்ம போதும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றே ஒன்று தான் நாங்கள் வச்சுருக்கோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்பட்டாஸ் சீட் தான் வந்து போட்டு வச்சுருக்கோம், காங்கிரீட் வந்து கிடையாதுங்க. இதுதாங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸு, மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதாங்க முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லாபிங்க, ஹாலுங்க. இங்கே தான் வந்து நான் நிறைய வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணி போட்டிருப்பேன். அது வந்து மஸ்டர்ட் ஆயில் கேன் நாங்கள் இன்னும் தூக்கி போடல, வச்சுருக்கோம். இவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன லாபி. அதே மாதிரி இதுதாங்க நம்ம வீட்டுக்கு உள்ளே வந்து போகக்கூடிய என்ட்ரன்ஸ். என்னடா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு குழப்பிக்காதீங்க, நான் என்ன அப்படின்னு பேக் கேமராவில் வச்சு கிளியராக வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதில் வந்து 2 கதவுகள் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த கதவு வந்து கிச்சன், அடுப்படிக்கு போகிறதுக்கான கதவு. இந்த கதவு வந்து மெயின் ரூமுக்கு போகிறதுக்கான கதவுங்க. வீடு வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து கட்டி முடிக்கல அப்படிங்கிறனால குழப்பிக்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் வந்து நான் காமிச்சிடுறேன். இந்த சைடு தான் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு கதவு நாடி தான் வீட்டுக்குள்ளே வந்து போக முடியும். காஷ்மீரில் வந்து 6வது மாதம் கொசு தொல்லை வந்து நிறைய இருக்குங்க. கொசு தொல்லைக்காக கம்பி நெட்டு வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க மாஸ்டர். சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போயிடலாமா? இதுதாங்க கிச்சன். இத்தனை நாளாக நான் வீடியோ எடுத்தது எல்லாமே வந்து இங்கே தான். இங்கே வந்து கார்பெட் வந்து போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்லிப்பருங்க, 100 ரூபா அப்படின்னு புல்வாமாவில் தான் வாங்கினது. ஏன்னா கிச்சனில் தான் நான் ஃபுல் நேரம் வந்து செலவிடுவேன். அப்படிங்கிறதுனால இந்த தண்ணி பட்டுச்சு அப்படின்னா காலில் வந்து அலர்ஜி மாதிரி அள்ளி போட்டுருங்க, ஒரு மாதிரி அரைச்சிக்கிட்டு சொதன்னு போயிடும். அது வந்து எனக்கு செட் ஆகாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்லிப்பர் வந்து போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நான் சொன்னேன்ல மேலே வந்து ஸ்ட்ரீட் தான் வந்து போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த கதவு முன்னாடி நம்ம வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடியது கிச்சனுங்க. கிச்சனில் நான் ஏற்கனவே வந்து கிச்சன் டூர் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்.
பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த டவல் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான டவல். இது வந்து கை துடைக்கிறதுக்கான டவல். சாப்பிட்டுட்டு நம்ம கையெல்லாம் துடைப்போம்ல அதுக்காக. இது வந்து ரைஸுங்க, அரிசி போட்டு வைக்கிறதுக்கான கண்டெய்னர். இந்த சைடு வந்து பேட்ரி வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து இருக்குது. இதுதாங்க நம்ம கிச்சன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன், நீட்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறத. நம்ம வீட்டில் வந்து இன்னமும் கிச்சனுக்கான வீட்டுக்கான எந்த வேலையுமே வந்து முடிக்க கிடையாது. மேலே வந்து விட்டுங்க மரம். ஏன்னா காஷ்மீரில் வந்து அதிகமாக குளிர் வந்து இருக்கும். அப்படிங்கிறதுனால பெரும்பாலானவங்க வீடு வந்து கட்டும்போது மேலே வந்து இந்த மாதிரி உட் போட்டு தான் கட்டுவாங்க. அதாவது மரம் வந்து போட்டு கட்டுறதுனால குளிரோட தாக்கம் வந்து குறையும். அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்டோரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ஸ்டோரி எல்லாமே வின்டர் செட்டப் தான். நான் காட்டுறேன், இதை தொடர்ச்சியாக வந்து காட்டினா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து புரியும். அப்படிங்கிறதுனால மேலே வந்து நம்ம மரம் தான் வந்து போட்டு வச்சுருக்கோம். இந்த சைடுங்க வழக்கம் போல் எல்லா திங்ஸும் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கவுண்டர் டாப். கவுண்டர் டாப் அப்படின்னா இது வந்து ஒரு மேசை தான். மேசையை தான் வந்து ஒரு டேபிள் தான். டேபிளை தான் வந்து கவுண்டர் டாப்பாக வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, கிச்சனில் வந்து எந்த ஒரு வேலையுமே நம்ம முடிக்க கிடையாது. இது வந்து அன்னநாடு நம்ம உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள். இது வந்து கம்ப்யூட்டர் டேபிள். கம்ப்யூட்டர் டேபிள் மேலே தான் கேஸ் அடுப்பு வந்து வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து ஃபில்டருங்க, ஃபில்டர் இருக்குது. இது வந்து தண்ணி. இது பாருங்கள், இந்த சைடு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. இப்போ காஷ்மீரில் வந்து வின்டர் அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜோட யூசேஜ் வந்து இருக்காது. ஏன்னா வின்டர் டைமில் காஷ்மீரே வந்து ஃப்ரிட்ஜாக தான் இருக்கும். இப்படி தாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா வின்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக கழுவி அதுக்கப்புறம் அடுக்கி வந்து வச்சிருவேன். ஃப்ரிட்ஜ் வந்து என்னை விட குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா எப்படி ஒரு 5 அடி இருக்காது, 4 அடி அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதாங்க கிச்சனோட முழு செட்டப். இப்போ வாங்க நம்ம அந்த சைடு வந்து போயிடலாம். டோர் வந்து லாக் பண்ணி. இப்போ நம்ம வந்தோம்ல அந்த டோர் தான் இந்த சைடு. அப்படியே இந்த சைடு பாருங்களேன், இந்த சைடு தாங்க மெயின் ரூமுக்கான டோர். இதுதாங்க மெயின் ரூம். கிச்சன் நாடி தான் இருக்குது மெயின் ரூம். இது வந்து கிச்சன், அந்த சைடு வந்து மெயின் ரூம். அந்த ஒரு டோர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த டோர் வந்து வாஷ்ரூமுக்கு போகிறதுக்கான டோர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்தது கிச்சனுக்கு அடுத்தாப்புல வந்து மெயின் ரூமுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். மெயின் ரூமுக்கு உள்ளேயே வந்து வாஷ்ரூம் ஏரியா வந்து இருக்குங்க. இது ஆக்சுவலி மாஸ்டர் வந்து எப்படி வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா, காஷ்மீரில் வந்து 6 மாதம் வந்து குளிர்காலமாக இருக்கும், 6 மாதம் வந்து வெயில் காலமாக இருக்கும். அப்போ 6 மாதம் குளிர்காலத்துக்கு நம்ம தேவையான செட்டப் வந்து வேணும் பாருங்க. அப்படிங்கிறதுனால இந்த போர்ஷனை மட்டும் அவங்க வின்டர் செட்டப்பாக வந்து கட்டி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் மேலே வந்து உட் வந்து போட்டு வச்சிருக்கோம். மரம் வந்து குளிரை வந்து தாங்கும், அதுக்காக தான். பார்த்தீங்களா? இப்போ இந்த சைடு நம்ம பார்த்தோம்ல, இது ஃபுல்லாக வந்து கிச்சன் தான். இப்போ வாங்க நம்ம ரூமுக்குள்ளே வந்து போயிடலாம். இதுதாங்க ரூமுக்கு மேலே வந்து சீலிங் வந்து போட்டு வச்சுருக்கோம். நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்ச க்ரீன் கலர்லேயே நாங்கள் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இருங்க நான் உங்களுக்கு அப்படியே பேக் கேமராவில் வச்சு காட்டுறேன். இதுதாங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய தமிழ் கேர்ளோட பெட்ரூம். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இது வந்து 10x10 அந்த சைஸ் அளவுள்ள ரூம் தான். ஃபுல்லாங்க மாஸ்டருக்கு தெரியும் எனக்கு வந்து க்ரீன் கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு. அதனால் பச்சை கலர் பெயிண்ட் தான் வந்து உள்ளே அடித்தது. இது வந்து அந்தளவுக்கு உள்ள காஸ்ட்லியான பெயிண்ட்லாம் கிடையாதுங்க, நார்மலான பெயிண்ட் தான் வந்து அடிச்சிருக்கோம். பாருங்களேன், மேலே வந்து சீலிங். எனக்கு இந்த கோல்டன் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். கோல்டன் கலர், அது கூட வெள்ளை கலரில் உள்ள சீலிங் வந்து போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கோம். மேலேயும் வந்து உட் தான், மரம் தான். பார்த்தீங்களா? அப்படியே இந்த சைடு பாருங்களேன். இந்த சைடு வந்து நம்ம டெய்லி அப்பப்போ இப்போ கடைக்கு போகிறோம், பால் வாங்க போகிறோம் அப்படின்னா சடனாக வந்து ஷால் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே வந்து கொலுக்கி போட்டுக்கிறோம். இது மாஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக். அது வந்து மாஸ்டர் வந்து ஆஃபீஸ்க்கு ட்ரைனிங் எங்கேயாவது போனாங்க அப்படின்னா அந்த பேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தொழுகை விரிப்புங்க. மேலே நமாஸ் வந்து படிப்போம்ல, நமாஸ் வந்து பண்ணுறதுக்காக தொழுகை விரிப்பு வந்து அங்கே வச்சுருக்கேன். அது மேலே ஒரு ஷால் கூட இருக்கும். இது வந்து வாஷ்ரூமுக்கு போகிறதுக்கான கதவு. இந்த சைடு வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்களா, காஷ்மீரில் எவ்வளோ வெயிட்டான பிளாங்கெட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இதை தூக்கவே முடியாதுங்க. ஒரு ஆளாக வந்து நான் இந்த பிளாங்கெட்டை வந்து மடிக்கையில் நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து கடினமாக இருக்கும். அந்த சைடு வந்து மாஸ்டரோட சூட்கேஸ், அதுக்கு பக்கத்தில் ரூம் ஹீட்டர், அதுக்கு பக்கத்தில் ஒரு லேப்டாப் வந்து இருக்குது. இந்த கார்பெட் வந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக வாங்கின கார்பெட் தான். இது வந்து இந்த அம்மாவுக்காக நம்ம இது வந்து காய்கறி கூடைங்க. காய்கறி கூடையை வந்து நாங்கள் இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நூர்ஜஹானோட விளையாட்டு ஜாமான் கடுமையான விளையாட்டு ஜாமானாக இருக்கா, அதெல்லாம் போட்டு வைக்க வந்து இடம் பற்ற மாட்டேங்குது. அதில் இப்படி தான் வந்து நாங்கள் அடுக்கி வைக்கிறது. இது வந்து பழைய ப்ளோவருங்க. இது வந்து அந்தளவுக்கு இப்போ காற்று வந்து கொடுக்க மாட்டேங்குது, அதனால ஓரமாக வந்து மறைச்சி வச்சாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவி இருக்குது. அந்த சைடு வந்து நான் சொன்னேன்ல வாஷ்ரூம் அப்படின்னு, வாஷ்ரூமுக்கு போகிறதுக்கான
அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு தான் வந்து வாஷ்ரூமுக்கு போகிறதுக்கான வழி. இது வந்து ஒரு மேட்டுங்க, கால் மிதியடி. நம்ம இப்போ வந்து வாஷ்ரூம் வந்து பார்த்துடலாமா? எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டோர் தான் வந்து போட்டிருக்கோம். இந்த டோர் வந்து 4000 ரூபா அப்படின்னு வாங்கினது. இது வந்து நம்ம இன்னும் வந்து பாலிஷ்லாம் பண்ண கிடையாது, இனிமேல் தான் வந்து பாலிஷ்லாம் பண்ணணும். இன்னும் வந்து நம்ம வீட்டுக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் அதனால தான் இத்தனை நாளாக வந்து இந்த வீடியோ வந்து இது வந்து வாஷ்ரூம்ங்க. பாருங்களேன் வாஷ்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். டைல்ஸ் வந்து இந்த அளவுக்கு எப்படியும் ஒரு 6 அடிக்கு மட்டும் தான் டைல்ஸ் வந்து போட்டது. மேலே வந்து ஒயிட் கலர் சுண்ணாம்பு வந்து அப்ளை பண்ணியிருக்காது. பாருங்களேன், நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே வாஷ்ரூம்லையும் மேலே வந்து மரம் தாங்க, உட் தான் வந்து போட்டு வச்சுருக்கோம். இங்கே இந்த சைட் பாருங்களேன், இங்கே வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து இருக்குது. துணி வந்து கையில் தான் வாஷ் பண்ணுறது, அதனால இன்றைக்கி வந்து குளிச்ச துணிகள்லாம் இருக்குது. நாளைக்கு தான் வந்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து வாஷ் பண்ணணும். இப்படி தான் அங்கே இருக்கும். இந்த சைடு வந்து டேங்க் தான் வச்சுருக்கோம், 500 லிட்டர் டேங்க். இன்னும் வந்து வேலை வந்து முடியலை. சரி, நம்ம வாஷ்ரூம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா? டைல்ஸ் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு செட்டுங்க, வின்டர் செட். இது வந்து கிச்சன், இந்த சைடு வந்து மெயினான பெட்ரூம், அந்த சைடு வந்து வாஷ்ரூம். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து வெளியே வந்து போகலாம். நான் வெளியே காமிக்கிறேன். வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து நம்ம இப்படி தான் வந்திருப்போம். இந்த சைடு வந்து உள்ளே வந்து நான் 2 டோர் அப்படின்னு சொன்னால 2 கதவு அப்படின்னு. இந்த கதவு வந்து அடுப்படிக்கு போகிற கதவு, இது வந்து ரூமுக்கு வந்து 2 கதவு இருக்குங்க. இந்த சைடும் இருக்குது, கிச்சனுக்குள்ளே வந்து இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது வந்து இந்த சைடு தான் வந்து போய் பார்த்தோம். கிச்சன், பெட்ரூம், வாஷ்ரூம். இந்த சைடு வந்து ஒரு குட்டி ஹால் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அம்மாடியும் இங்கே ஒரு கதவு இருக்குது. இந்த கதவை இப்படியே வந்து கடந்து வந்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து கட்டாத பகுதி வந்து இருக்குங்க. இன்னும் இந்த சைடு வந்து நம்ம கட்டவே இல்லை. இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து ஒரு ரூம் வந்து வரும். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு பெரிய ரூம் வந்து வரும். அதே மாதிரி அந்த சைடு வந்து ஸ்டேர்ஸுங்க, மெத்தப்படி இருக்குது பார்த்தீங்களா, மாடிப்படிக்கு போகிறதுக்கான இடம் தான் வந்து இந்த சைடு. இந்த சைடு வழக்கம் போல் நான் துணி வந்து தப்பி காய வச்சுருக்கேன். மேலே பாருங்களேன், மேலே வந்து சீட் தான், ஹாஸ்பிட்டல் சீட் தான். மேலே வந்து 1000 லிட்டர் டேங்க் வந்து வச்சுருக்கோம் பாத்ரூம்காக. பைப் வந்து த்ரூவாக வந்து அந்த சைடு வந்து போயிடும். அதுவும் மேலே வந்து ஒரு சிமிலி மாதிரி தெரியுது பாருங்கள், உங்களுக்கு தெரியலாம் இது எதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன்ல, இப்போ வந்து நம்ம கட்டின பகுதி வந்து வின்டர் போர்ஷன் அப்படின்னு. வின்டர் பகுதி அப்படின்னா குளிர்காலத்துக்கான பகுதி மட்டும்தான் இப்போ நம்ம கட்டியிருக்கோம். இதுதான் வந்து சம்மர், வெயில் காலத்துக்கான பகுதி. வீட்டை வந்து நாங்கள் 2ஆக வந்து பிரித்து கட்டி வச்சுருக்கோம். அந்த சைடு வந்து குளிர்காலத்துக்கு, கட்டாத பகுதி வந்து வெயில் காலத்துக்கு அப்படின்னு. சரி, அப்போ நம்ம குளிர்காலத்துக்கு வந்து நம்ம இப்போ நான் காமிச்சேன்ல பெட்ரூம் அப்படின்னு, அந்த பெட்ரூம்க்கு கீழே வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்குது. கீழேயுமே வந்து தர கிடையாது, உட் தான் வந்து இருக்கும். காஷ்மீர்லங்க ஹமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹமாம் அப்படின்னா உள்ளே வந்து இவங்க மரத்துண்டுகளை போட்டு தீயை வந்து எரிச்சு விட்ருவாங்க. எரிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து குளிர்காலங்களில் கதகதப்பு வந்து கொடுக்கும். அப்படி நம்ம எரிச்சு விட்ற அந்த புகையெல்லாம் போகிறதுக்காக தான் அந்த பெரிய பைப் வந்து வச்சுருக்கோம். நான் அந்த ஹமாம் ஏரியாவையும் உங்களுக்கு பின்னாடி வந்து போய் காட்டுறேன். பாருங்களேன், இப்படி தாங்க, இது தாங்க நம்ம காஷ்மீர் வீட்டோட ஃபுல் செட்டப். பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். காஷ்மீரில் வந்து பொதுவாக எல்லாருமே வீடு கட்டும்போது இங்கே பாருங்களேன், நம்மளாம் வந்து வீடு கட்டும்போது மணல் வந்து இதுக்குள்ளே போடுவோம்ல, மணல், செங்கல், சரளிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க வந்து இந்த 4 ஸ்டோனுங்க, இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் வந்து இவங்க போட்டு கட்டுறாங்க. இப்படி போட்டு கட்டப்படுற வீடுகள் வந்து 100-150 வருஷம் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க. நல்லா இருக்குல்ல? கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் அடிக்கடி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இது வந்து சுற்றி வந்து இருக்கக்கூடிய வீடுகள், நிறைய வீடுகள் வந்து இங்கேயே வந்து இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் இருக்கிற இடம் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வீடுகள் வந்து இருக்கா அப்படின்னு. சூப்பராக இருக்குல்ல? சரி, நம்ம வந்து இப்போ இதை வந்து பார்த்துட்டோம். அந்த சைடு வந்து 2 ரூம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரூம் வந்து எதுக்காக அப்படின்னா அதே வந்து நான் சொல்லிடுறேன். 2ம் தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து லாண்ட்ரிங்க, துணி வந்து வாஷ் பண்ணுறதுக்காக தனியாக வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து காமன் வாஷ்ரூம். இது வந்து இன்னும் நம்ம கட்டி வந்து முடிக்கலை, அதனால் இன்னும் சும்மா தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு பாருங்கள், காம்பவுண்ட் வால் வந்து பாதி காம்பவுண்ட் வால் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கோம். இனிதாங்க பார்க்கலாம் ஃப்யூச்சரில். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸ்னோ வந்து வீடியோலாம் உங்கள் வீட்டில் வந்து கொட்டி கிடக்கிற ஸ்னோவா அப்படின்னு. நம்ம வீட்டில் தான் இவ்வளோ ஸ்னோவுமே இருந்துச்சு. இப்போ சூரியன் வர வர மெல்ட் ஆகிருச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்னோவில் உங்களோட பேரையும் வந்து எழுத சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். நான் கண்டிப்பாக வந்து டைம் கிடச்சிச்சு அப்படின்னா எழுதி நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்க,
இங்கே பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளேயே வந்து மினி ஸ்விம்மிங் பூல் கூட வச்சுருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். சரி, நம்ம அந்த சைடு வந்து போகலாம். இந்த சைடு வந்து இடம் கிடையாது, நம்ம இறங்குறதுக்கான இடம். அந்த சைடு சுற்றி தான் போகணும். வாங்க, நான் அந்த சைடு வந்து காட்டுறேன். இந்த சைடு வந்து ஒரு ஷூ ராக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஷூ ராக் எதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, தோட்டத்துக்கு போயிட்டு இந்த தோட்டத்தில் வேலை செய்கிற ஷூவாக இருக்கட்டும், ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து இங்கே தான் வந்து அடுக்கி வச்சுருவேன். ஏன்னா செருப்பு போட்டோம் அப்படின்னா இந்த நெகத்துக்குள்ள ஒரு மாதிரிங்க ஒரு மாதிரி மண் வந்து உள்ளே போய்கிட்டு அது பெயின் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருது. அதனால ஷூ தான் வந்து மேக்ஸிமம் வந்து போடுறது. சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோமா, திரும்ப வந்து நம்ம வெளியே வந்து போகலாம். வெளியே வந்து நான் அதையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். பார்த்தீங்களா, இது வந்து கிச்சனுக்கான விண்டோ. எல்லாமே இதெல்லாம் மாஸ்டர் அவங்கள தான் வந்து செஞ்சது. இதுக்காக அவங்க தனியாக வந்து ஆட்கள்லாம் யாருமே கூப்பிட மாட்டாங்க. நம்ம அப்படியே இந்த சைடு வந்து பார்க்கலாம். இது வந்து இப்போ நான் காமிச்சேன்ல உங்களுக்கு வீடு அப்படின்னு, வீட்டில் இது வந்து கிச்சனுக்கான விண்டோ, இது வந்து ரூம்க்கான விண்டோ. 2 விண்டோவுமே ரூம்க்கானது தான். சரி, இதுக்குள்ளே எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. இது வந்து வெளியே வந்து ஜன்னல்கள் எல்லாம் தெரியுது பாருங்களேன். ஜன்னல்களுக்கு நடுவில் இது என்னடா ஒன்று அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இது வந்து நான் சொன்னேன்ல ஹமாம் அப்படின்னு, காஷ்மீரில் வின்டர் அதாவது குளிர்காலங்களில் இங்கே உள்ளவங்க ரூமுக்கு கீழே வந்து ஹமாம் வந்து பில்டு பண்ணுவாங்க. நான் இருங்க அப்படியே உங்களுக்கு பேக் கேமரா வச்சு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இது தாங்க ஹமாம். ஹமாம் அப்படின்னா கீழே. இப்போ வந்து நாங்கள் ரொம்ப எலி தொல்லையாக இருக்கா, அதனால இதை வந்து அடைச்சி வந்து வச்சுருக்கோம். எலி வந்து உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ராப்பராக வந்து செட்டப் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, மரக்கட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, மரக்கட்டைகளில் நெருப்பு மூட்டி குளிர்காலங்களில் ஒரு ரூம்பை பூரா கதகதப்பு படுத்தி வச்சுக்கிடுவாங்க. அப்படி கதகதப்பு படுத்திக்கிட்டோம் அப்படின்னா குளிர் வந்து இல்லாமல் நல்ல இதமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து அடைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா எலி தொல்லை அப்படிங்கிறதுனால வர்ற நாட்களில், அதாவது நம்ம எப்போ வந்து இந்த ஹமாமை வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்கிறோமோ அப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். வெறும் என்னடா உள்ளே வந்து எம்டியாக மட்டும் இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உள்ளே வந்து ஹமாமுக்குன்னு ஒரு கல் வந்து வச்சு கட்டுவாங்களாம். அது நானே வந்து இன்னும் பார்த்து. சரி, இந்த சைடு என்ன அப்படின்னா, இந்த சைடு வந்து டேங் வந்து ஐரன் டேங்க், இரும்பு டேங்க் வந்து இந்த சைடு வந்து செட் பண்ணி வச்சுருவாங்களாம். இரும்போ வெங்கலமோ அது வந்து எனக்கு இன்னும் சரியாக தெரியலை. நம்ம ஹமாமில் வந்து தீயை மூட்டி கதகதப்பு படுத்தையில் அந்த கதகதப்பு வந்து ரூமுக்குள்ளே வந்து போகும். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஐரன் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணையில் இந்த டேங்க்கில் வந்து தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணியோட சப்ளை வந்து கிச்சனுக்கும் வந்து போகும், அதே மாதிரி வாஷ்ரூமுக்கும் வந்து போகும். அதுக்காக தாங்க இப்படி தான் இங்கே செட் வந்து பண்ணி வைப்பாங்க. பார்த்தீங்களா, ஏன்னா நானே வந்து இதை இன்னும் வந்து பார்த்ததில்லை ஹமாம் வந்து எப்படி கட்டுவாங்க அப்படின்னு. ஃப்யூச்சரில் வர்ற வீடியோக்களில் வேணால் நானும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்களேன். சரி, நான் ஸ்விம்மிங் பூல்னு சொன்னேன்ல, இது தாங்க இங்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் கிடையாதுங்க, உண்மையை நினச்சிடாதீங்க. வாஷ்ரூமில் வந்து நம்ம குளிக்கிற, துணி துவைக்கிற தண்ணிகள் எல்லாமே இங்கே தான் வந்து சேரும். இது வந்து ட்ரைனேஜ். இந்த ட்ரைனேஜ் ஒர்க்கும் இன்னும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. அதையும் வந்து நம்ம இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து முடிக்கலை. இந்த சைடு வந்து எம்டி லேண்டுங்க. இந்த வருஷம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சைடு வந்து காய்கறிகள், அதாவது ராஜ்மா வந்து போன வருஷம் விளைவிச்சது வந்து பத்தலை. அதனால் இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விளைவிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதை வந்து இந்த சைடு தான் வந்து விளைவிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது எல்லாம் தாங்க நம்ம காஷ்மீர் வீட்டில் உள்ளதை வந்து உள்ளபடியே எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.